பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், கற்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சொல்லுங்க ஆண்டவரே, சிங்கத்தின் கெபியில இருந்தாலும் தீச்சூளை நடுவில நாங்கள் இருந்தாலும் உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது சேதங்களை எங்களை அணுகாது சுவாமி. திரும்ப ஒரு விசை. கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. திரும்ப ஒரு விசை. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அழைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே
கண்மலையும் கரைந்து போகும். எல்லாரும் சொல்லுவோமா? உம்மாலே பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. எக்கடலும் வழி திறக்கும். கண்மலை கூட உமக்கு முன்பாக கரைந்து போகும் ஆண்டவரே. காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. திரும்ப ஒரு விசை. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. 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 யாவே யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. 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 யாவே அல்லேலூயா. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. அல்லேலூயா. 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 இயேசுவே நீரே என் ஆத்மநேசர். என்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க நம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும். எனக்கு நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தின் பொருட்கள் அல்ல, இந்த உலகத்தின் உறவுகள் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஒருவர் என்னோடு இருந்தால் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு லெந்து நாட்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிறீர். இந்த லெந்து நாட்களில் நாங்கள் உம்மை நெருங்கி சேருகிற ஒரு பாக்கியத்தையும் எங்களுக்கு நீர் தாரும். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். நாங்கள் முகத்தை பார்க்கிறோம். நீர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு தெரியும். எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் வாய்க்க செய்யும். இந்த நாட்களில் குறிப்பாக உம்முடைய மக்கள் உம்முடைய சமூகத்தில் உபவாசித்து காத்திருக்கிற நேரத்தில் உம்முடைய நன்மைகளை காணவும், உம்முடைய அற்புதங்களை காணவும், உம்முடைய நடத்துதலை காணவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா சூழ்நிலைகளை பொறுப்பெடுத்து கொள்ள ஆண்டவரே, இந்த லெந்து நாட்கள் எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி வளர பெருக ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் உம்மை நெருங்கி சேர, எங்களுடைய கர்த்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் நேரமாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்வோம். மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் இந்த லெந்து நாட்களின் முதல் நாளை தான் சாம்பல் புதன் என்று கொண்டாடுகிறார். முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் புதனை தொடர்ந்து 6 வாரங்கள் இந்த புதன்கிழமை பின்னால் வந்தது. அதுக்கு முன்னால் இந்த லெந்து நாட்கள் 6 வாரங்களாக கொண்டாடப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஈஸ்டருக்கு முந்தின 6 வாரங்கள் என்று சொல்லுகிறார். 6 ஞாயிற்றுக்கிழமை, அதில் 6 ஞாயிற்றுக்கிழமை விட்டு மற்ற நாட்களை அவர்கள் கணக்கில் எடுப்பார்கள். ஆகவே அப்படி பார்க்கும்போது அது வெறும் 36 நாட்கள் தான் வரும். ஆகவே இதை 40 நாட்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் ஒரு 4 நாளை கூட்டினாங்க. அதனுடைய விளைவு தான் புதன்கிழமை. இந்த புதன்கிழமையை அவர்கள் சாம்பல் புதன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்று நாம் பார்ப்போமானால், வேதத்தில் சாம்பலுக்கு மனத்தாழ்மையை அடையாளமாக சொல்லுகிறார்கள். அதே போல மன வருத்தத்தை அடையாளமாக சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை குறிக்கிற ஒரு காலமாக இந்த லெந்து நாட்களை ஆதி திருச்சபையில் தலைவர்கள் அதை ஏற்படுத்தினார்கள். 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த லெந்து நாட்கள் அனுசரிப்பது ஒவ்வொரு திருச்சபையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தது. இதில் குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளில் பார்த்திங்கன்னா இந்த சாம்பல் புதனை விசேஷமாக அவர்கள் அனுசரிப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னா, முந்தின வருடத்தில் அவர்கள் பயன்படுத்தின குருத்தோலைகளை எரித்து அதை சாம்பலாக்கி அதை குருவானவர் அந்த சபைக்கு அந்த ஆராதனையில் வருகிற எல்லாருக்கும் நெற்றியில் இந்த சாம்பலை வைத்து ஒரு சிலுவை அடையாளமிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மனுஷனே நீ மண்ணாயிருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்பதை நினைத்து கொள் என்று சொல்லி அவர் அதை சாம்பலை பூசி விடுவார். அப்போ இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் தான் நிரந்தரம் இல்லாதவன், என்றோ ஒரு நாள் இந்த உலகத்தில் மரிக்கப் போகிறார். அதற்கு முன்பாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவரை பிரியப்படுத்தி அவரை நெருங்கி சேர முயற்சி செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிற ஒரு காலமாக இந்த லெந்து நாட்கள் நமக்கு அமைகிறது. ஆகவே இந்த லெந்து நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நிறைய நேரங்களில் நாம் சொல்லுவோம், இந்த சாம்பல் புதன் பார்த்திங்கன்னா லெந்து நாட்களிலே விசேஷமான நாள். அதுக்கு பேர் விசேஷமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேட்டி வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? கொழுப்பு நிறைந்த புதன். ஏன் அப்படின்னா, அதற்கு பிறகு வருகிற நாட்களில் கறி சாப்பிட மாட்டாங்க. அதனால முதல் நாளே என்ன பண்ணிடுறது, எவ்வளவு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சாப்பிட்டு கொழுப்பு ஏற்றிக்கிட்டு, அதன் பிறகு வருகிற நாட்களில் மாமிசம் சாப்பிடாம
அப்புறம் உலக பிரகாரமான காரியங்களை நாடாமல் அவர்கள் கர்த்தருக்கென்று தங்களை ஒருத்து ஆண்டவரை சேருகிற நாட்களாக இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கிறார்கள். ஆகவே இந்த லெந்து நாட்களில் நீங்கள் மாமிசம் உண்ணாமல் இருக்கணும், நீங்கள் உபவாசம் இருக்கணும் அப்படின்லாம் இந்த திருச்சபை எந்த கட்டாயத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களாக நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்லி பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் அவர்கள் செய்கிறதை தான் இந்த இடத்துல இந்த லெந்து நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு காலத்தில் இது ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டும் இருந்த ஒரு பாரம்பரியம். அதன் பிறகு புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலும் வந்தது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த சாம்பல் புதனானது இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளைப் போல அதுக்கு அடுத்தபடியாக அதிகமான ஆட்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாக இந்த சாம்பல் புதன் ஆராதனை இருக்கிறது. ஆகவே இந்த சாம்பல் புதன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிசுத்தமான ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கிற, கர்த்தரை நாம் இன்னும் நெருங்கி சேர்கிற ஒரு நாளாக நமக்கு அமையும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ நம்ம இந்த நாளின் தியானத்திற்கு வருவோம். இந்த நாளிலும் யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. யோவேல் 2:15. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், இந்த யோவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியையும் நீங்கள் பார்ப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மிகவும் ஆண்டவரை விட்டு தூரம் போய் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேடுவதற்கு பதிலாக உலகத்தை தேடி கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகினது. அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்துவது கூட முடியாத அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய குறைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அதே போல ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக இயற்கையின் சீற்றங்களை அனுமதித்தார் என்று சொல்லி நாம் அந்த பகுதியிலே பார்க்கலாம். அதே போல ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஜனங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலையின் செய்தியாக சொல்லுகிறது தான் இந்த வார்த்தை. என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்றாரு, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அழைக்கிறார். அதே போல 12வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கேயும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகள், நெருக்கங்கள், ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிற சில தண்டனைகள், இது எல்லாவற்றிலும் இருந்து நாம் மீண்டு வர வேண்டுமானால் வேதம் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், உபவாசம் இருங்கள், ஆண்டவரை நெருங்கி சேருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் இங்கே நம்மை அறைகூவல் விடுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த உபவாசம் என்னும் பொழுது பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் என்று பலர் நினைக்கிறோம். சாப்பிடாமல் இருப்பது பட்டினி. நிறைய நேரங்களில் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பட்டினி இருந்து ஆண்டவரை பயமுறுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்றார். பட்டினி இருந்து கர்த்தரை பயமுறுத்தி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஆனால் உண்மையாகவே இந்த உபவாசம் என்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா வடமொழி சொல்லுது. இது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. காரணம் என்னன்னா, நம்ம இந்த வேதத்தை மொழிபெயர்த்தது ஏறக்குறைய ஒரு 120 வருஷங்களுக்கு முன்னால் மொழிபெயர்த்தது.
அந்த மொழிபெயர்த்த அந்த 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 தமிழ் தெரிந்த பண்டிதர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிராமணர். ஆகவே அவர் நிறைய சமஸ்கிருத வார்த்தை இதில் சேர்த்துட்டார், உபவாசம். அப்போ இந்த உபவாசம் என்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம், வாசம்னா சேர்ந்து வசித்தல்னு அர்த்தம். நெருங்கி வாசம் பண்ணுகிற இடத்துக்கு அந்த அந்த சூழ்நிலைக்கு பேர் தான் உபவாசம். வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உகந்த உபவாசம் என்று ஒரு 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 காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்போ சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் அல்ல, ஆண்டவரை நெருங்கி வாசம் பண்ணுவது உபவாசம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி அந்த நெருங்கி வாசம் பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் அங்கே சொல்லி தருகிறார். வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீயோ உபவாசிக்கும் போது உன் உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா, நான் உபவாசம் இருக்கிறது யாருக்கு தெரியக்கூடாது. ஆமாங்க, நிறைய நேரங்களில் இப்போ 2 நாள் ஆயிடுச்சா, நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் முகம் அப்படியே கழுத முகம் மாதிரி அப்படி நீண்டு போயிடும். என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, இன்னையிலேருந்து நான் ஃபாஸ்டிங்க. ஓ ஃபாஸ்டிங் இருக்கிறார் ஐயா, ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஒரு ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டேன், அவர் என்ன பண்ணுவாராம், சர்ச்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாராம், நான் இன்னையிலேருந்து இத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அது எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, மறுநாள்லேருந்து சபைஜனங்க என்ன பண்ணுவாங்களாம், இளநீ கொண்டு வந்து கொடுப்பாங்க, பாயசம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, பால் கொண்டு வந்து பழங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு. ஆமாம், நிறைய நேரங்கள் அப்படியே தலை கலைஞ்சு போய் பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருப்போம். அப்படி அல்ல, வேதம் சொல்லுது மனுஷர் பார்க்கிறபடி நாம் உபவாசம் இருக்கக்கூடாது. அடுத்தது, அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதா காணும்படியான ஒரு உபவாசம். அல்லேலூயா. என்னுடைய உபவாசம் யார் பார்க்கிறார், ஆண்டவர் என் உபவாசத்தை பார்க்கிறார். இதை நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள வேணும். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை நெருங்கி வாசம் பண்ண விரும்புகிறேனோ அப்பெல்லாம் என் ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் யோவேலின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றார், உபவாச நாளை நியமிங்கள் அப்படின்னு சொல்றார். நான் உங்களை கண்ணோக்கி பார்ப்பேன், உன்னுடைய நெருக்கங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்க, உன்னை வாழ வைக்க, உன்னை ஆசீர்வதிக்க நான் உன்னை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அதை சொல்லிட்டு அடுத்தது ஆண்டவர் சொல்றார், உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்போ ஃப்ரெஷ்ஷாக வரணும் ஆண்டவர் சமூகத்தில். உபவாசம் இருக்கும்போது இன்னையிலேருந்து இதுவரைக்கும் நீங்கள் குளிச்சிங்களோ குளிக்கலையோ, முகத்தை கழுவுனீங்களோ கழுவலையோ அல்ல, இனி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வரும்போது நல்லா குளித்து எண்ணெய் பூசி முகத்துக்கு பவுடர் போட்டு முடிஞ்சால் லிப்ஸ்டிக் போட்டு உங்களை பார்க்குறவங்க இதுவரைக்கும் உங்களை நான் இப்படி பார்த்ததே கிடையாதுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் உள்ள ஆண்டவர் என்னை பார்க்கிறார், அவருக்கு தெரியும் என்னுடைய வேதனை என்ன, என்னுடைய அங்கலாய்ப்பு என்ன, என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய குறைவு என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற அந்த அந்த உபவாசம் ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற உறவை உறுதிப்படுத்துகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே மோசேயினுடைய உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்தான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரோடு நாம் வாசம் பண்ணி அவரோடு நாம் நேரம் செலவிடும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கும். நம்முடைய முகம் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி உள்ள முகமாக மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க?
அல்லேலூயா. இந்த இதுவரைக்கும் இருந்த லெந்து நாட்கள் அல்ல ஆண்டவரே, இந்த லெந்து நாட்கள்ல என்னுடைய முகம் பிரகாசிக்கணும். இதுவரைக்கும் நான் வெட்கப்பட்டு நின்ற இடத்துல நான் தலை நிமிர்ந்து நிற்கணும். உம்முடைய நாமம் என்னிலே மகிமைப்படும்படி நீர் என்னை ஆசீர்வதித்து நடத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ உபவாசம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கை. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு தெரியுங்களா? இதை அப்படி யோசிக்கும் போது திடீர்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதை யோசிச்சு பார்த்தேன், அது இன்னும் வேடிக்கையாக தான் இருந்துச்சு. உபவாசம் தரும் சுபவாசம். என்னது? உபவாசம் தரும் சுபவாசம். பழைய காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக சுபம் அப்படின்னு போட்டு முடிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சமாதானமாக முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். அப்போ உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் தரப்போகிற ஒரு சமாதானமான முடிவை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லித்தரப்போகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த உபவாசம் இருப்பதினால எனக்கு என்ன கிடைக்கும், என்ன நன்மை என்று ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து கடந்து சொல்ல போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 7:6. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் எழும்பி வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பெலிஸ்தர்கள் இவர்களை ஒடுக்குகிற இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவர்களை அடிக்கடி இந்த பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்களாம், பாகாலையும் அதே போல இந்த இந்த பெலிஸ்தருடைய தெய்வமான அஸ்தரோத்தையும் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இந்த சாமுவேல் ஒரு நாள் இந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இந்த விக்கிரகங்களை எல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்யும்படி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் மிஸ்பாவிலே வாருங்கள் என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார். அதே போல அவர்கள் அங்கே வந்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த அஸ்தரோத்தின் சிலைகளையும் இந்த இந்த பாகாலின் சிலையையும் ஆண்டவர் சன்னிதானத்தில் உடைத்து போட்டுவிட்டு அவங்க ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு அங்கே உபவாசம் இருந்தார்கள். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு உபவாசம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், நம்மை முற்றிலுமாய் கர்த்தருக்கு முன்பாக திறந்து ஒப்பு கொடுக்கிற ஒரு உபவாசம். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் மூடி மறைத்து வைத்து கொண்டு நான் வருஷ கணக்காய் உபவாசம் இருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறார்கள் என்று பெலிஸ்தருடைய தலைவர்களுக்கு தெரிந்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 9வது வசனத்தில் சாமுவேல் செய்த காரியம் என்ன தெரியுமா? பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, உபவாசம் இருந்தாங்க, கர்த்தருக்கு முன்பாக தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டாங்க. இப்ப ஆண்டவரை தேடின பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு பதில் அருளினார். எப்படிப்பட்ட பதில் என்று பார்ப்பீர்களானால் 10வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி
அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்துருவின் மேலே வெற்றி பெற வேண்டுமானால் உபவாசம் மிக 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 அவசியம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பெலிஸ்தர் என்று சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்துருவினுடைய தொடர் போராட்டத்தை குறிக்கிறது. சத்துரு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறான். இவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வீழ்த்திடுவாங்க, திரும்ப அவங்க தலையெடுக்க முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்து திரும்பவும் எதிர்த்து வருவாங்க, திரும்பவும் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை வீழ்த்திடுவாரு, திரும்பவும் அவங்க எழுந்துச்சு வருவாங்க. இடைவிடாத தொடர் போராட்டம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் உபவாசம் இருந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரை தேடுவோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அதே போல அடுத்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின் தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள் என்று சொல்லுகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு விரோதமாய் வரவில்லை என்ற வார்த்தையும் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நம்முடைய போராட்டங்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன் சத்துருவின் மேல உனக்கு வெற்றி வேண்டுமானால் இந்த உபவாசம் மிக 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 அவசியமானது. பாவத்தை அறிக்கையிட்டு உம்மையே தேடுவோம் ஆண்டவரே என்று ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு நாம் உபவாசித்து கர்த்தரை தேடுவோமானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். 7:12 நாம் பார்க்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கல்லை சாமுவேல் எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த கல்லுக்கு என்ன பெயர் வச்சான்? எபனேசர் என்று பெயரிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எபனேசர் இன்றைக்கும் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆண்டவருடைய மக்களுக்கு அது அவர் தருகிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பல நேரங்களில் நாம் இன்னும் சுதந்திரிக்கவில்லை. இந்த லெந்து நாட்களில் நீங்களும் நானும் ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்தினால் அனுபவிக்க வேண்டுமானால் உபவாசம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. அப்போ சத்துருவின் மேல வெற்றி கிடைக்கும். உபவாசத்தினால என்ன உண்டு? சத்துருவின் மேல வெற்றி உண்டு. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே இந்த எஸ்ராவின் புஸ்தகம் நமக்கு சொல்லித் தருகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? மனிதர்களிடத்துல கிடைக்காதது கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கும்போது இந்த எஸ்ரா தீர்க்கதரிசி எஸ்ராவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் 29வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க வாசிங்க. சார் 22வது வசனத்தை வாசிங்க. எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். அருமையானவர்களே, எஸ்ரா பாருங்க, இப்போ ராஜா அவனுக்கு பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு. அந்த ஆண்டவருடைய ஆலயத்திற்கு தேவையான பனிமுட்டுகளை எல்லாம் கொடுத்து நீங்க கொண்டு போங்க, எருசலேமுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறார். ஆனால் போகிற வழியில நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க, பதிவிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க, போற வழியில் அவர்களை கொள்ளை அடிக்க ஆட்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ராவினுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? இந்த எஸ்ரா நம்ம பாஷையில பேசணும்னா பெருமைக்கு பேர் சொல்லிட்டார். என்ன தெரியுமா? எங்க ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் எங்களை போற வழியிலெல்லாம் பாதுகாப்பார், அவர் எங்க கூட இருந்தா போதும், ஒரு சேதமும் அணுகாது அப்படின்னு ராஜா கிட்ட நிறைய சொல்லிட்டார். இப்போ அந்த ராஜா கிட்டயே போய், ராஜா நான் எருசலேமுக்கு போவதற்கு எனக்கு நீர் காவல் சேவகரையும் குதிரைகளையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ராஜா என்ன சொல்லுவான், ஏயா நீ தான் சொன்ன எங்கள் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு, போகிற வழியிலெல்லாம் பாதுகாப்பார், நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இப்படின்னு பெருமைக்கு பீத்திட்டே இருந்திய, இப்போ ஏன் இதை கேட்குற? கேட்பானா இல்லையா? அதனால தான் அவர் சொல்றாரு, குதிரை வீரரையும் சேவகரையும் கேட்க நான் வெட்கப்பட்டிருந்தேன். காரணம் என்ன? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்குகிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அல்லேலூயா. உண்மைதானே சொன்னாங்க. ஆனால் இதை நம்ம நிறைய நேரங்களில் உலக பிரகாரமாக யோசித்து பார்த்தோன்னா, நம்ம கூட நிறைய நேரங்களில் சொல்கிறோம், ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார், ஆண்டவர் என் குறைவெல்லாம் நிறைவாக்கிடுவார், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் சொல்கிறோம், உண்மையாய் நம்பி சொல்லுகிறோம். ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வரும் பொழுது பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? அந்த சொன்ன வார்த்தையை நம்ம மறந்து போய் ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தை உலகத்தின் மேலே வைக்கிறோம், உலக மனிதர்கள் மேலே வைக்கிறோம். இந்த எசராவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்த பொழுது அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, ராஜாவிடத்துல நான் அதை கேட்க என்ன பண்ணினேன்? வெட்கப்பட்டிருந்தேன். ஆகவே அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? 23வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி தேவனிடத்திலே தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. எதை தேடினாங்க? போகிற வழியில் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இந்த பதிவிருக்கிறவர்கள் கள்ளர்கள் எங்களுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்திடக்கூடாது, உம்முடைய ஆலயத்திற்காக நாங்கள் பெற்றிருக்கிற இந்த பனிமுட்டுகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் எங்களுடைய வழிகளிலெல்லாம் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ராஜாவினிடத்தில் கேட்கறதுக்கு பதிலாக யார் இடத்துல கேட்டாங்க? கர்த்தரிடத்தில் கேட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த உபவாச நாட்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மனிதர்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாத எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். பாதி பேர் திருன்னு முழிக்கிறாங்க, அப்படியெல்லாம் நடந்துருமா அப்படின்னு. நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷனால முடியாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த மாலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த ராஜா கொடுக்கிற பாதுகாப்பை விட கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் மிக சிறந்ததாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தர் தங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளையும் அவர்கள் எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் அதை அவர்களுக்கு பாதுகாத்து கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிற 31வது வசனம் அதை சொல்லுகிறது, கர்த்தருடைய என் தேவனுடைய கரம் எங்கள் மேல் நன்மையாய் இருந்தது. அல்லேலூயா. கரம் எங்கள் மேல் இருந்து, அந்த 31வது வசனம் சொல்லி, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உபவாசம் மிக முக்கியம். ஏன் அப்படின்னா, 2வது வேதம் சொல்லுகிறது, மனிதனிடத்தில் கிடைக்காத பாதுகாப்பு கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும். நீ ஒன்றையும் இழந்து போக மாட்டாய். உனக்கு எதிராக எப்பேற்பட்ட சத்துருவின் வல்லமைகள் எழும்பினாலும் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் உன்னை பாதுகாத்து நடத்துவார் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லித் தருது. 3வதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 4:16. சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. 3வது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா?
இங்க சூசான் அரண்மனையில ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம் அப்படின்னா, ராஜாவினுடைய அனுமதி பெறாமல் யாரும் அவருடைய அந்த ஆலோசனை கூடத்துக்கு போகக்கூடாது. மீறி போய்விட்டால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஒருவேளை அப்படி போயிட்டாலும் ராஜா அவர்களை அங்கீகரித்து விட்டால் அவங்க உயிர் வாழலாம். இப்ப பாருங்க, சூசான் அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் பிறந்தது. யூதர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சட்டம். ஆமானின் மூலமாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதும் மொர்தெகாய் புலம்புகிறான், அழுகிறான். தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவன் சொல்லி புலம்பிக் கொண்டு வந்தவன் இப்போ எஸ்தரை கூப்பிடுறான், நீ போய் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, சட்டத்தை மீறி நான் போகக்கூடாது. ராஜா ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார், அவருடைய அங்கீகாரம் இல்லாம அங்க உள்ள போக முடியாது என்று அவங்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இடத்துல 11வது வசனத்துல அந்த அம்மா அதை சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே இப்ப மொர்தெகாய்க்கு வந்தது பாருங்க கோபம். அவர் சொல்றாரு, உனக்கு கிடைத்திருக்கிற இந்த மேன்மை எதற்கு தெரியுமா? நீ சுகமாய் வாழ்வதற்கு அல்ல, உன் ஜனம் அழியும் போது அவர்களுக்காக நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்படி சொல்றார். 14வது வசனம் சொல்லுது, இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். அருமையானவர்களே, இந்த எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்ற பதில் எப்படிப்பட்ட பதில் தெரியுமா? நீ தான் இதை செஞ்சாகணும், உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மேன்மை இதற்காகத்தான் என்று சொன்ன பொழுது எஸ்தர் அருமையா ஒரு பதில் சொல்லி அனுப்புறாங்க. 3 நாள் அல்லும் பகலும் என்ன செய்யுங்க? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். ராஜாவினுடைய கட்டளையையும் மீறி நான் உள்ளே பிரவேசிக்க போகிறேன். நான் செத்தாலும் செத்து போனாங்களா? இல்லை. இந்த வசனத்தை வாசித்த பொழுது இப்படி யோசிச்சேன், சட்டங்களையும் மாற்றி சமாதானம் தரும் உபவாசம். அல்லேலூயா. சட்டங்களையும் மாற்றி சமாதானத்தை தரும் ஒரு உபவாசம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நாம் உபவாசித்தால் அதனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை பல நேரங்களில் நாம் உணர்ந்து கொள்ள முடியலை. ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான் ஸ்காட்லாந்தில் இருந்தாரா. அப்போ மேரி டூடர் அப்படின்ற ஒரு ராணி இங்கிலாந்தை ஆண்டு கொண்டிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பேர் பிளடி மேரி. அந்த பிளடி மேரியினுடைய பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க. காரணம், கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பிளடி மேரி கூட ஒரு மனிதனை பார்த்து பயப்படுவாளாம். அது யார் தெரியுமா? இந்த ஜான் நாக்ஸ். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜான் நாக்ஸ் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்பார், ஆண்டவரே இந்த ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லையானால் நான் செத்து போவேன். இந்த ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லையானால் நான் செத்து போவேன். ஒவ்வொரு முறையும் அவருடைய ஜெபம். அவருடைய ஜெபத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, இவர் இங்க முழங்கால் படியிட்டா அங்க ராணி நடுங்குவாளாம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருக்கிற வல்லமையை நாம் உணராமல் போனதுனால தான் பல நேரங்களில் சட்டங்களையும் திட்டங்களையும் பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உபவாசித்து அவருடைய சமூகத்தை நாம் தேடும் பொழுது எப்பேற்பட்ட சட்டங்களையும் மாற்றி சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, இந்த அம்மா அந்த ஜெபத்தோடு கூட போறாங்க. பயந்து தான் போறா, செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ராஜா இவளை பார்த்த உடனே தன்னுடைய செங்கோலை நீட்டி அவளை வரவேற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, நமக்கு எதிராக எழும்புகிற எப்பேற்பட்ட சட்டங்களையும் திட்டங்களையும் முறியடிக்கிற ஒரு வல்லமை நம்முடைய முழங்காலுக்கும் நம்முடைய உபவாசத்துக்கும் உண்டு. அல்லேலூயா.
இந்த லெந்து நாட்கள்ல நீங்களும் நானும் செய்ய போகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் பயந்து போகாதீங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வருவோமானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய மாற்றங்களை தருவதற்கு உண்மை உள்ளவர். சூசான் அரண்மனையிலிருந்து எந்த யூதரை கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டதோ அதே சூசான் அரண்மனையில் இருந்து இந்த யூதர்களுக்கு எதிராக எழும்பின மக்கள் கூட்டத்தை அழிக்கும்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. வேதம் சொல்லுது, இஸ்ரவேலர்களுக்கு களிப்பு உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது, வெளிச்சம் உண்டானது. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொண்டாட்டம் அங்கே ஏற்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? 3 நாள் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வல்லமையை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிறார். நீங்களும் நான் அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். 4வதாக உபவாசம் எதற்கு அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அருமையானவர்களே, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தை இங்க சொல்லுது. அவங்க எல்லாரும் கொரிந்து திருச்சபையில், இது அந்தியோகியா பட்டணத்தில் அவர்கள் சபையில முக்கியஸ்தர்களாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இன்னைக்கு பல நேரங்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய தாளந்துகளையும் கிருபையும் கொடுத்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் உட்கார்ந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு போவாங்க. அவங்க நினைப்பு என்னன்னா, இதுதான் எனக்கு ஆண்டவர் தந்த ரட்சிப்பு அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே நாம் பார்க்கும்போது பவுலும் பர்னபாவும் இன்னும் பல தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் ஒன்றாய் உட்கார்ந்து அவர்கள் என்ன செய்தார்களாம்? 2வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய சித்தம் வெளிப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபவாசம் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்ன என்று நீர் எனக்கு காண்பியும் என்று நீங்க கேட்கும்போது அவருடைய சித்தம் நிச்சயமாய் வெளிப்படும். அல்லேலூயா. எனக்கு நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிவது? இதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஊர்பட்ட ஆட்கள் கிட்ட போவாங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட கேளு, இந்த ஊழியக்காரர்கிட்ட கேளு, முடிஞ்சா நம்ம பாஸ்கிட்டையும் கேளு, ஐயா எனக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சது நீ சொல்லு அப்படின்னா இந்த ஐயாவுக்கு அது புரியாது. யார் வெளிப்படுத்தணும்? பரிசுத்த ஆவியானவர். அவர் வெளிப்படுத்துகிற சித்தத்தை அறிந்து செயல்பட்டாதான் உலகத்தை கலக்க முடியும். அல்லேலூயா. பவுலும் பர்னபாவும் சாதாரண விசுவாசிகளாக, போதகர்களாக, தீர்க்கதரிசிகளாக உட்கார்ந்து ஆராதனை செய்து கொண்டு உபவாசித்து கொண்டிருக்கும் போது இப்ப கர்த்தர் அவர்களிடத்துல பேசுறாரு. பவுலையும் பர்னபாவையும் என்ன பண்ணுங்க? நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த சித்தம் அங்க வெளிப்பட்டதுங்க. அந்த சித்தத்தின்படி நடந்ததுனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. பவுலும் பர்னபாவும் செய்த ஊழியத்தை இதுவரைக்கும் இந்த உலகத்துல வேற யாரும் செய்யல. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, இப்பொழுது இருக்கிற இந்த டெக்னாலஜி அன்னைக்கு பவுலுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குமானால் இன்றைக்கு யாரும் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. மொத்த உலகத்தை அவர் சுவிசேஷ மயமாக்கி இருப்பார். நடந்தே ஊழியம் செய்தார். கப்பல் பயணம் தான், பல மாதங்கள் பயணம். அதுலேயும் காற்றையும் கடலையும் எதிர்த்து போராடி பயணம். இவ்வளவு சேதங்களுக்கு நடுவில் பயப்படாம ஊர் ஊரா சுற்றி திரிந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முதல் 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 புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது இந்த 2 பேரால தான். அல்லேலூயா.
அது வரைக்கும் சுவிசேஷம் எங்க இருந்துச்சு தெரியுமா? எருசலேம்லையும் யூதாவிலையும் தான் சுத்திட்டு இருந்துச்சு. வெளியே போனது சுவிசேஷம் எப்போ தெரியுமா? இந்த 2 பேரை கர்த்தருடைய சித்தத்தின்படி பிரித்து விட்ட பொழுது. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல கேட்டு அறிந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்துல நாம் பார்க்கும்போது லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்றாரு, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போகும்போது, ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறட்டும் சொல்லணும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஆண்டவருக்கு நம்ம சித்தத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உபவாசம் இருந்து, உபவாசம் இல்லை, பட்டினி கடந்து கர்த்தரை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன்னு நினைக்கிறோம். பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, ஏதாவது ஒன்றுன்னா 2 நாள் சாப்பிட மாட்டாங்க. அம்மா கெஞ்சுவாங்க, எப்பா சாப்பிட்றா சாப்பிட்றா, வேணாம் வேணாம், நீ எனக்கு இதை வாங்கி கொடுத்தாதான் நான். அப்போ நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம சித்தத்தை ஆண்டவர் செஞ்சு முடிக்கணுன்றதுக்காக உபவாசம் இருந்த கர்த்தரை கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நீர் எனக்கு வெளிப்படுத்தோன்னு சொல்லி இன்னையிலேருந்து ஒரு உபவாசம் இருங்க. அல்லேலூயா. அந்த உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியுமா? கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறும். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்போ 4 காரியத்தை பார்த்தோம். உபவாசம் எதற்காக அப்படின்னா, முதல்ல சத்துருவின் மேலே வெற்றி பெற வேண்டுமானால் நாம் உபவாசம் இருக்கணும். 2வது, மனிதனிடத்தில் கிடைக்காத பாதுகாப்பு கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்க வேண்டுமானால் நாம் உபவாசம் இருக்கணும். 3வது, சட்டங்களை மாற்றி சமாதானமாய் நாம் வாழ வேண்டுமானால் உபவாசம் இருக்கணும். 4வது பார்த்தோம், கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட்டு அதன் மூலம் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஆகவே இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நாங்கள் இந்த லெந்து நாட்களில் இருக்க போகிற உபவாசம் ஏதோ கடமைக்காக இருக்கிற உபவாசமாக இல்லாதபடி சத்ருவின் மேலே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. 2வது கேளுங்க, இந்த உலகம் எங்களுக்கு பாதுகாப்பை தர முடியாது, உலக மனிதர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது, நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தாரும். 3வது சொல்லுங்க, எப்பேற்பட்ட சட்டங்களையும் திட்டங்களையும் மாற்றி எங்களை சமாதானமாய் வாழ வைக்கிற அந்த கிருபை, அந்த உபவாசத்தை நாங்கள் அனுசரிக்க உதவி செய்யும். 4வதாக சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறதுக்கு இந்த உபவாசம் எங்களுக்கு உதவி செய்யட்டும். தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்தது போல நாங்கள் உபவாசிக்க வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு சொல்லுகிறது போல, சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்களும் இந்த லெந்து நாட்களில் உம்முடைய பாதத்தில் காத்திருக்கவும், ஆண்டவரே உம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் உம்மை நோக்கி உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படி உபவாசிக்கவும் தீர்மானித்திருக்கிறோம். இந்த உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். மனிதர்கள் பார்க்கிற பிரகாரமாய் எங்களுடைய உபவாசம் இல்லாதபடி அந்தரங்கத்தில் பார்க்கிற எங்கள் ஆண்டவருக்கு உகந்த உபவாசமாக எங்களுடைய உபவாசம் இருக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உபவாசம் இருக்கும்போது எங்களுக்கு எதிராக எழும்புகிற பெலிஸ்தர் போன்ற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளையும் எங்கள் ஆண்டவர் நிர்மூலமாக்கி முற்றிலுமாக அழித்து போட்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்ய போகிற எபனேசராய் நீர் எங்களிடத்தில் வருகிறீர் ஆண்டவரே. அதே போல நாங்கள் உபவாசம் இருக்கும்போது மனிதரிடத்தில் கிடைக்காத பாதுகாப்பு உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ்ரா எங்களுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் ராஜாவினிடத்தில் அதை கேட்க வெட்கப்பட்டோம். ஆகவே நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தோம். கர்த்தருடைய கரம், எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்ததினாலே அவர் எங்களை பாதுகாத்தார் என்று சொல்லுகிறார். உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற உம்முடைய மக்களை நீர் கண்ணோக்கி பாரு. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளை கண்ணோக்கி பாரு. உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா சட்ட திட்டங்களையும் மாற்றி சமாதானமாய் வாழ வைக்கிற உம்முடைய
அந்த வல்லமையை நாங்கள் பார்க்கும்படி நாங்கள் உபவாசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு எஸ்தர் சொன்னது போல உபவாசியுங்கள், உபவாசியுங்கள், நானும் உபவாசிப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்கும்போது ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி சமாதானத்தை தருகிறீர், தரப்போகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து வாழ்வதற்கு இந்த உபவாசம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. ஏதோ எப்போதும் போல ஒரு உபவாசம் இருந்தோம், 40 நாளை கடத்தினோம் என்பது அல்ல. உம்முடைய சித்தத்தை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டவர்களாய், அறிந்து கொண்டவர்களாய், உமக்கு உகந்தவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லார் மேலும் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஜபாவியை எங்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கவும், உம்முடைய நன்மைகளை, உம்முடைய அற்புதங்களை, உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் காணவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.